அப்ப ஆதாமுக்கும் தேவனுக்கும் இடையில பிரிவினை உண்டாக்கினது என்னது? ஆதாம அங்க ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே போக செய்தது என்னது? தேவனை விட்டு ஒளிந்து அந்த மரத்துக்கு பின்னுக்கு ஒளிந்து கொண்டு அத்திலே தைக்கிறதுக்கு அந்த அளவுக்கு கொண்டு போனது என்னது? மனுஷனுடைய பாவம். பாவம் என்ன செய்யுது? தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில பிரிவினையை உண்டாக்குது. அது வரைக்கும் ஆதாமும் தேவனும் எப்படி இருந்தாங்க? பகலின் குளிர்ச்சியான வேளையில தோட்டத்தின் மத்தியில் இருவரும் சம்பாஷித்துக் கொண்டிருந்தாங்க, உலாவிக் கொண்டிருந்தாங்க. தேவனோடு நடந்து கொண்டிருந்த ஆதாம் தேவனோடு பேசிக் கொண்டிருந்தான், தேவனை தரிசித்தான், தேவனுடைய மகிமை அணிந்து கொண்டிருந்தான். அவனிடத்துல ஒரு குறையும் அவனாலே பார்க்க முடியல. ஏன்னா தேவனுடைய மகிமை அவன் மேல் இருந்தது. தேவனுடைய பிரசனத்தை உணர்கிறவனா இருந்தான். தேவனுடைய திட்டி சேர்ந்து உறவாடுகிறவனா இருந்தான். ஆனா இந்த பாவம் என்ன செய்தது? இந்த மீறுதல் என்ன செய்தது? அவனையும் தேவனையும் பிரித்தது. அவனுக்கும் தேவனுக்கும் இடையிலான உறவுல ஒரு விரிசலை கொண்டு வந்தது. அப்ப இங்க அழகா சொல்லுது, பாவம் என்னதான்? ஒரு பிரிவினை சுவரா இருக்குது, தடுப்பு சுவரா இருக்குது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அதுதான். பாவம் செய்யும் போது நமக்குள்ள இருக்கிற பாவங்கள், அக்கிரமங்கள், அந்த குற்ற உணர்வு இருக்குமா இருந்தா இன்னைக்கு நான் பாவின்னு சொல்றவங்க தேவனுடைய கிட்டி சேரவே முடியாது. அந்த பாவி என்ற நிலைக்கு இன்னும் மறிக்காம இருக்கிறவங்க, பாவி என்ற நிலைக்குள்ள இருக்கிறவங்க தேவனுக்குள்ள தூரமா தான் அவர் வாழ்க்கை வாழுவாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க பாவிகள் அல்ல, நீங்க நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்க தேவனை விட்டு பிரிந்து இல்லை, நீங்க தேவனோட ஐக்கியப்பட்டவர்களா இருக்கிறீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தேவன் இன்னைக்கு கிறிஸ்துவானவர் மகிமையை நம்பிக்கையாக உங்களுக்குள்ள இருக்கிறார். நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், அவர் எனக்குள்ள இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், அவர் எனக்குள்ள இருக்கிறார். அவரே திராட்சை செடியா இருக்கிறார், நான் கொடியா இருக்கிறேன். ஒரு செடி ஒரு கொடியோட எப்படி இருக்கும்? இணைந்து இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க?